வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, எழுந்து ஓடு தொடரில் இன்றைக்கு 5வது நாள். மாணவ கண்மணிகளே, ஏற்கனவே இதற்கு முந்தைய 2 வீடியோக்களில் டிஎன்பிஎஸ்சி 2024 குரூப் 4 எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கணக்கு வினாக்களை எப்படி விடை எழுதுவது அப்படிங்கிற இதை பற்றி நம்ம ஒரு 10 கணக்கு பார்த்துருக்கோம். தினந்தோறும் 5 கணக்கு வீதம் மொத்தம் 27 கணக்குகள் இந்த வருடம் கேட்டிருந்தாங்க. அந்த 27 கணக்குகளை 5 வீடியோக்களில் நான் முடிச்சிருவேன். இது 3வது வீடியோ. இதில் 11லிருந்து 15 முடிய ஒரு 5 கணக்குகளை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். மாணவ கண்மணிகளே, தொடர்ச்சியாக நம்மளுடைய அருண் அகாடமி வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள். நீங்கள் இப்போ நடக்க இருக்கின்ற குரூப் 2A எக்ஸாமினேஷனில் எளிதாக கணக்கில் 25க்கு 25 எடுக்கலாம். நம்மளுடைய அருண் அகாடமியில் தமிழ் ஜிஎஸ்ஸுக்கான வீடியோக்கள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பதிவேற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தையும் சொல்லிவிட்டு நம்ம நேரடியாக இப்போ கணக்குக்கு போயிடுவோம். முதல் கணக்கு படிக்கிற கவனிங்க. 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் 8 நாட்களில் 15040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12400 ரூபாய் சம்பாதிப்பர்? ஒரு நல்ல கேள்வி. அல்ஜிப்ரா பள்ளி புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் இருக்க அல்ஜிப்ரா சம்மந்தமான இது கணக்கு. இந்த அல்ஜிப்ரா XY அப்படின்னு போட்டு அதை தீர்க்க தெரிகிறவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. இந்த கணக்கு பொதுவாக மாணவ கண்மணிகளே நல்லா செஞ்சோம் அப்படின்னாக்கா ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கிறோம். இந்த கணக்குக்கு மட்டுமே 2 நிமிடம் 3 நிமிடம், ரொம்ப வேகமாக போட்டால் 2 நிமிடத்தில் போடலாம். 3 நிமிடம் எடுத்துக்கிறோம். பொதுவாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கேட்கப்படுகின்ற 25 கேள்விகளில் ஒரு செகண்டில் எழுதுகிற மாதிரி விடை எழுதுகிற மாதிரியும் இருக்கும், 3 நிமிஷம் ஆகிற மாதிரியும் இருக்கும். அதையெல்லாம் பேலன்ஸு பண்ணித்தான் நீங்கள் மொத்தமாக ஒரு 40 நிமிடங்களில் 25 கேள்விகளுக்கும் விடையளிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை தயார் பண்ணணும் மாணவ கண்மணிகளே. இப்போ இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன், கவனிங்க. அதாவது மாணவ கண்மணிகளே, 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள், இவங்க 3 ஆம்பளைங்க 4 பொம்பளைங்க 7 நாளில் 3780 ரூபா சம்பாதிக்கின்றனர். முதல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த கணக்கில் ஆண்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். ஆண்களை ஆண்கள் எக்ஸு அப்படின்னு வச்சுக்க போகிறோம். பெண்களை ஒய்ன்னு வச்சுக்க போகிறோம். பெண்கள் ஒய். ஓகே, இப்படி நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த 3 ஆண்களும் 4 பெண்களும் சேர்ந்து 7 நாளில் 3780 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல நான் எழுதுகிறேன் 3780 ரூபா 7 நாளில் சம்பாதிக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ 7ஆல் வகுத்தாக்க 5 மிச்சம் 2 4 28 0 540 ரூபா. 540 ரூபா ஒரு நாளைக்கு இந்த 3 ஆண்களுக்கும் 4 பெண்களுக்கும் உள்ள சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை கண்டுபிடிச்சாச்சா? இதே போல் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் 8 நாளில் 15400 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த 15040 ரூபா 15040 8ஆல் வகுத்துக்கோங்க. 8ஆல் வகுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓரட்ட 8 மிச்சம் 7 70 8 64 8 64 மிச்சம் 6 64 8 64 0. அப்போ 1880 ரூபா ஒரு நாளைக்கு. அதே போல் இந்த 2 டேட்டாவும் நமக்கு ரொம்ப முக்கியம். அது 2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சமன்பாடு எழுத போகிறேன். 3x இங்கேருந்து எழுதுவோம். 3x ப்ளஸ்ஸு 4y ஈக்குவல் டு இந்த 540. எப்படி? அதாவது 7 நாளைக்கு கிடைக்கிற சம்பளத்தை ஒரு நாளைக்கு ஆக்கியாச்சு. 3 ஆண்களும் 4 பெண்களும் ஒரு நாள் ஊதியமாக பெறது 540 ரூபா. இதே போல் இந்த இதுக்கு எழுதணும். 11x ப்ளஸ்ஸு இந்த 13y ஈக்குவல் டு 1880. இது ஒரு நாள். இது 2 சமன்பாடு கிடச்சி போச்சு. இந்த 2 சமன்பாடை தீர்த்து இதில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸோட வேல்யூ வேணா ஒய்யோட வேல்யூ வேணான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கவனிங்க, என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கவனிங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த சமன்பாட்டில்
இந்த முதல் சமன்பாடு இருக்காருங்க, அதை வந்து 11ஆல் பெருக்க போகிறேன். முதல் சமன்பாடு 1 வந்து 11ஆல் பெருக்க போகிறேன். ஏன் தெரியுமா? இதை 11ஆல் பெருக்கி இந்த ரெண்டாவது சமன்பாட்டை 3ஆல் பெருக்குன்னா ஈக்குவல் ஆயிரும், எக்ஸ் ஈக்குவல் ஆயிரும். இப்போ 11ஆல் பெருக்கிறேன், இப்படியே எல்லாத்தையும் 11ஆல் பெருக்கணும். இப்போ இதுக்கு வந்து 33x ப்ளஸ்ஸு 44y ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இந்த 540ஐயும் 11ஆல் பெருக்கணும். 540 11ஆல் பெருக்கணும்னா இங்கே பாருங்கள், 5 இது இப்படி, அப்புறம் இந்த மாதிரி போட்டு கூட்டிட வேண்டியது. 0 4 9 5940 5940. ஓகேவா? இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டாவது சமன்பாடு 2 எத்தனால பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த முன்னாடி இருக்க நம்பரை வச்சு பெருக்கணும், மாற்றி பெருக்கிறேன். இப்போ 3ஆல் பெருக்கினாக்கா இங்கே பாருங்கள், இது வந்து 33x ப்ளஸ்ஸு இது வந்து 3ஆல் பெருக்குன்னா 3 13 39y ஈக்குவல் டு, இதை 3ஆல் பெருக்கணும். 1880 3ஆல் பெருக்கணும். இந்த இடத்துல பெருக்கி போடுறேன். 1880 3ஆல் பெருக்கணும்னா 3 0 0 3 24க்கு 4 மிச்சம் 2 3 24 26 மிச்சம் 2 1 3 3 3 2 5 5640. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த சமன்பாடை தீர்க்கிறது இதெல்லாம் 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது மாணவ கண்மணிகளே, ரொம்ப ஈஸி. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, முதல் சமன்பாட்டிலேருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிக்க போகிறோம். இங்கே பாருங்க, சமன்பாடு 1லேருந்து கழித்தல் ரெண்டாவது சமன்பாடு. இப்போ கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றி கூட்டிடுவோம். இதுக்கு அடையாளத்தை மாற்றணும், இதுக்கு அடையாளத்தை மாற்றணும், இதுக்கு அடையாளத்தை மாற்றணும். மாற்றிட்டு இப்போ இது 2 அடியாகி போகும். 44ல் 39 போச்சு அப்படின்னாக்கா 5y ஈக்குவல் டு, இதில் கழிச்சிங்கன்னா 0 0, இது வந்து 9ல் 6 போக 300. இப்போ 5y ஈக்குவல் டு 300. அப்போ y எவ்வளவுங்க? y ஈக்குவல் டு எவ்வளவு? இந்த 300 5ஆல் அடிக்கணும். 300 5ஆல் அடித்தோம்னா 60. 60 5 300. அப்போ ஒய்யினோட மதிப்பு 60. இப்போ ஒய்யோட மதிப்பு 60 என, இங்கே கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒய் ஈக்குவல் டு 60 என சமன்பாடு இந்த முன்னாடி முதல் இருப்பாருங்க, இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னாக்க இப்போ 3x, நல்லா கவனிங்க, 3x ப்ளஸ்ஸு இது வந்து 60 வந்து 4 24 240. இது வந்து எவ்வளவு? 240. 4 24 240 ஈக்குவல் டு 540. இப்போ கவனிங்க, 3x எவ்வளோ வரும்னாக்க இந்த 240 இதிலேருந்து கழிச்சிருவோம். 540லேருந்து கழிச்சிருவோம். 540ல் 240 போச்சுன்னா 300. அப்போ கழிச்சாக்க எவ்வளோ வரும்? 0 0 300 வரும். இப்போ 3x ஈக்குவல் டு 300. அப்போ 1x எவ்வளவு? 100. இப்போ கவனிங்க, நம்மளுக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து எக்ஸோட வேல்யூ 100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ வந்து 60ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 60 ரூபா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கவனிங்க, இந்த இடத்துக்கு வருவோம், கணக்குக்கு வருவோம். என்ன சொல்கிறாங்க? 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12,400 சம்பாதிப்பார் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே எழுதுறேன். 7x ப்ளஸ்ஸு எத்தனை பேர்? 9y. 7x ப்ளஸ் 9y ஈக்குவல் டு அந்த 12,400ங்கிறாங்க. 12,400 அப்படிங்கிறாங்க. எத்தனை நாளில் சம்பாதிப்பாங்கன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 100. எக்ஸோட வேல்யூ 100. அப்போ 7xனாக்கா 700. 7x வந்து 700 ப்ளஸ்ஸு 9y வந்து 96 54 540. இது ரெண்டையும் கூட்டுங்களேன். கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 0 4 7 5 12 1240 ரூபா. இது வந்து ஒரு நாளைக்கு, அவங்களுடைய சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 12,400 ரூபா அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னாக்க, நல்லா கவனிங்க, 12,400 ரூபா சம்பாதிக்கணும்னா எத்தனை நாள் வேலை செய்யணும்? ஒரு நாள் வேலை செஞ்சால் 1240. அப்போ 12,400 சம்பாதிக்கணும்னாக்க 10 நாள் வேலை செய்யணும். அப்போ விடை வந்து 10 நாள். விடை வந்து 10. இந்த சி விடை கரெக்டு. மாணவ கண்மணிகளே, மொத்தம் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு வந்து 100 ரூபாயும் ஒய்க்கு வந்து 60 ரூபாயும் வருது. இப்போ இங்கே பாருங்கள், 7 ஆண்கள்னாக்கா இது 700 ரூபா,
9 பெண்கள்னாக்கா 96 54 700 ஒரு 540 1240 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளமாக வாங்குவாங்க. அப்போ 12,400 ரூபா வாங்கினோம்னா எத்தனை நாளுன்னு தான் கேட்டிருக்கு, எவ்வளவு நாட்களில் கேள்வி கேட்டிருக்கு. அப்போ 12,400 1240 வகுத்துட்டோம்னா விட வந்துடும். ஓகேங்களா? இது ஒரு பெரிய கணக்கு. இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டாங்கன்னாக்க ஒரு 3 நிமிடம் ஆகும். அதனால கொஞ்சம் வேகமாக துரிதமாக இந்த மாதிரி எக்ஸுவையை தீர்க்கிற விஷயங்களை வந்து நல்லா படிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 12வது கணக்கு. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் எவ்வளவு, என்ன? ஓராண்டின் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேள்வியை நல்லா தெளிவாக படிக்கணும் மாணவ கண்மணிகளே. சில பேர் வந்து அவர் பெற்ற லாபம் என்னன்னு 2 ஆண்டுக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க, அது தவறாக போயிடும். இது ஒரு ஆண்டுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க, அதாவது மாணவ கண்மணிகளே, இந்த விக்னேஷன் இருக்கார் பாருங்க, அவர் ஒருத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ஒரு 10,000 ரூபா கடனாக கடன் வாங்கி இன்னொரு நபருக்கு 2% கூட்டி, அதாவது 6% வட்டியை கூட்டி கொடுக்குறாரு. ஆக விக்னேஷ் வந்து 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி எடுத்து 10,000 ரூபா வாங்கி சஞ்சய்க்கு 6% வட்டி விதத்தில் 2 ஆண்டுக்கு தான் கொடுக்குறாரு. ஆண்டு எல்லாம் ஒன்றுதே, அந்த பணம் அசல் ஒன்றுதே, வட்டி வீதம் மட்டும் மாறுது. இந்த கணக்கில் நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி இந்த கணக்கை போடுறதுன்னு சொல்லித்தரேன், கவனிங்க. இந்த கணக்கை 2 மெத்தடில் போட்டு சொல்லித்தர போகிறேன் மாணவ கண்மணிகளுக்காக. 2 மெத்தடில் இந்த கணக்கை நான் போட்டு சொல்லித்தர போகிறேன். இங்கிட்ட ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், அசல் வந்து ரூபாய் 10,000. ஓகேவா? வட்டி வீதம் 4%. அப்புறம் ஆண்டு எத்தனை ஆண்டு அப்படின்னா காலம் வந்து 2 ஆண்டு. இது வந்து விக்னேஷ் வாங்குறது. இந்த இடத்துல இங்கே கவனிங்க, இந்த இடத்துல சஞ்சய்க்கு கொடுக்கும்போது 6% வட்டி ஆகுது. அவ்வளோதான். ஓகேவா? முதல்ல விக்னேஷ் எவ்வளவு வட்டி கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், 10,000 ரூபா பெருக்கல் இந்த 4% வட்டி 2 ஆண்டு பை 100, இதை அடித்தோம்னா 42 8 800 ரூபா. விக்னேஷ் கட்ட வேண்டிய வட்டி வந்து 800 ரூபா 2 வருஷத்துக்கு. சஞ்சய்க்கு கொடுத்ததில் அவர் அடைகிற அந்த வட்டி ரூபாய் எவ்வளவுனாக்கா 6%, 6 × 2 பை 100. இப்போ அடித்தோம்னா 6 12 ரூபாய் 1200. 800 ரூபா வட்டி விக்னேஷ் கொடுத்துட்றாரு. 1200 ரூபா வட்டி வந்து இவர்கிட்ட இருந்து வாங்குறாரு. யார்கிட்ட இருந்து? சஞ்சய்கிட்ட இருந்து. அப்போ மொத்தமாக இதில் கிடைக்கிற லாபம் வந்து 400 ரூபா 2 வருஷத்துக்கு. 2 ஆண்டுக்கு 400 ரூபா. அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு? ஒரு ஆண்டுக்கு கணக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க 200 ரூபா. ஓகேவா? அப்போ விட வந்து இந்த 200 ஏன் விடைக்கு சரி. ஓகேங்களா? இங்கே இது ஒரு மெத்தடு, ஒரு ரொம்ப ஷார்ட்கட் மெத்தடு சொல்லித்தரேன், கவனிங்க. இப்போ பாருங்கள், 10,000 ரூபா இந்த அசல் மாறாது, அப்படியே இருக்கும். வட்டி வீதம் வந்து விக்னேஷ் வாங்கினது 4%, அவருக்கு கொடுத்தது 6%. வட்டி வீதத்தில் 6%லேருந்து 4% கழிச்சுங்க. அப்போ 2%. இந்த 2% போட்டுக்கோங்க. வருடம் வந்து 2 ஆண்டு கொடுத்துருக்கா, 2 ஆண்டுங்கிறத ஒரு ஆண்டுன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்குமே ஒரு ஆண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து 100ஆல் வளர்த்துட்டிங்கன்னா 200 ரூபா. சுற்றி வளைச்சி இந்த மாதிரி கூட போட வேண்டியதில்லை. இந்த மாதிரிலாம் போட வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக ஒரு வருஷத்துக்கு வட்டி நேரடியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து தனி வட்டி வந்து மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ 10,000 ரூபாய்க்கு அந்த வட்டி வீதம் வித்தியாசம் இருக்காருங்க. வட்டி வீதத்தினுடைய வித்தியாசம் 2%. இதை 2 போட்டுக்கிறோம். ஒரு ஆண்டுக்கு கண்டுபிடிக்கிறோம். இங்கே கேட்டுக்கிறது என்னது? ஒரே ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டு கண்டுபிடிக்கிறோம். 100ஆல் வகுக்கிறோம். வகுக்கும் பொழுது இங்கே வந்து 2 சேர் அடியாக போயிடும். 100 200 பெருக்குன்னா 200 ரூபா. 200 ரூபாதே வந்து அவர் லாபமாக, ஒரு வருடத்துக்கு லாபமாக அடைகிற ரூபா. கணக்கை வந்து மாணவ கண்மணிகளே, ரொம்ப திறமையான நீங்கள் கணக்காளராக இருந்தீங்கன்னா, கணக்கில் ரொம்ப புலி அப்படின்னீங்கன்னா, எந்த வகையிலையும் நீங்கள் செய்யலாம். ஒரு கணக்கை வந்து 18 முறை இருக்கும் ஒரு கணக்குக்கு. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எத்தனை வழி இருக்குது, அது மாதிரி கணக்கையும் பல வழிகளில் செய்யலாம், ஷார்ட்கட்டாக செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க மாணவ கண்மணிகளே.
கவனிங்க, 13ஆம் கணக்கு. 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போ வா மற்றும் மீச்சி மாவின் விகிதம் காண்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. ஒரு ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற நிமிஷத்தில் போட்டுடலாம் மாணவ கண்மணிகளே. இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் கணக்குலேயே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 மற்றும் 13 ஆகியவற்றின் இந்த மீப்போ வா அப்படின்னாக்கா கட்சி சியப்பு, மீச்சி மா அப்படின்னா எல்சிஎம். இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 7, 13 அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே பகா எண்கள். இது ரெண்டுமே பகா எண்கள். பகா எண்கள் எண்ணியல் பகுதியில் முதல்ல வரும் பகா எண்கள். இரண்டு பகா எண்களுக்கு மீப்போ வா அதாவது கட்சி சியப், ரெண்டு பகா எண்ணோட கட்சி சியப் வந்து 1. இரண்டு பகா எண்ணோட கட்சி சியப்பு 1. இரண்டு பகா எண்ணோட எல்சியம் வந்து அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கியே ஆகணும், வேற வழி இல்லை. அதுக்கு காரணிகளே இருக்காது. ரெண்டையும் பெருக்கி போடணும். 7ஐயும் 13ஐயும் பெருக்கி போடணும். 13ஐயும் 7ஐயும் பெருக்கணும்னா 70, 7, 21, 91. அவ்வளோதான். ஏன்னா இப்போ இதுக்கு வந்து விட வந்து 1:91, 1:91. அவ்வளோதான். இதை விட முதல் இருக்க விட இருக்க பாருங்க, இதை கரெக்டு. இதை சில பேர் வந்து என்ன செய்வீங்க, இப்படி போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து இது வந்து கட்சி சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு. கட்சி சிஎஃப்னாக்க இது எந்த நம்பரை கொண்டு வகுப்பீங்க, 1 கொண்டு தான் வகுக்க முடியும். 1 கொண்டு வகுத்தீங்கன்னா 7, 13. அப்போ இரண்டு பகா எண்களுக்கு கட்சி சிஎஃப் வந்து 1. இது ஒரு முக்கியமான ஒரு ரூலு. அதுக்கடுத்து இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்பான். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 7, 13. இதுக்கு என்ன காரணம் இருக்குது, ஒன்றும் கிடையாது. அப்படி ரெண்டையும் பெருக்க வேண்டியது. அப்போ 7ஐயும் 13ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னாக்கா 91. அவ்வளோதான். அப்போ 1:91. அதான் கிடையாது. ரொம்ப ஈஸி கணக்கு. இதெல்லாம் வந்து யோசிக்கவே வேண்டியதில்லை. ஒரு 2-3 செகண்டில் போட்டு விடையை போட்டுடலாம். கவனிங்க, 14வது கணக்கு. x/y = 2:1 எனில் x² - y² x² + y² என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான கணக்கு. இந்த வருடம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 விகிதம் சம்மந்தமான கணக்கை வந்து நிறையா கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம 27 கணக்கும் போட்டு முடிச்சுட்டு எந்தெந்த பகுதியிலேருந்து எத்தனை கணக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் எடுத்துருவோம், அந்த டேட்டாவும் எடுத்துருவோம். ஓகே, இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். கவனிங்க, ரொம்ப எளிமையான கணக்கு. இங்கே பாருங்கள், x/y = 2:1 அப்படின்னா இதுக்கு என்னங்க அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் புரிஞ்சால் இந்த கணக்கை போட்டுடலாம். எப்படின்னா, அதாவது x வந்து 2, y வந்து 1. இதுதான் இதுக்கு அர்த்தம். x/y = 2:1 அப்படின்னாக்க எக்ஸினுடைய மதிப்பு 2, ஒய்னுடைய மதிப்பு 1. இவ்வளோதான். இந்த எக்ஸ் 2ஆகவும் ஒய் 1ஆகவும் இந்த சமன்பாட்டில் போடணும், இந்த ஈக்குவேஷனில் போடணும். இப்போ கவனிங்களேன், x² - y² அப்படின்னு போட்டிருக்காங்களா? இதுக்கு நான் எக்ஸுக்கு மதிப்பு போட போகிறேன் 2. 2² - 1² = 2² எவ்வளவு? 4. 4 - 1 எவ்வளவு? 3. இதுக்கு 3 வந்துருச்சா? ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், x² + y² என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். x² + y² = x² எவ்வளவு? 2² + y² எவ்வளவு? 1². இது எவ்வளவு? 4 + 1 வந்துடும். இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ். அப்போ 5. இது வந்து இங்கே பாருங்கள், இது ரெண்டுக்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. 3:5. இதான் விட. 3:5 எங்கே இருக்குது? டி விடை கரெக்டு. கவனிங்க, 15வது கணக்கு. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமிக்கிறார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இது வந்து 8ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்கில் இருக்குது மாணவ கண்மணிகளே. இந்த தள்ளுபடி கணக்கு, லாப நஷ்டம் தள்ளுபடி அந்த கணக்கில் இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமையாக இதை வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. இப்போ கவனிங்க, 20% தள்ளுபடி வாங்கினதுனால அவருக்கு 25 ரூபா லாபம். 20% தள்ளுபடி பெற்றதுனால் அவருக்கு 25 ரூபாய் லாபம். ரைட்டுங்களா? 25 ரூபாய் அவர் வந்து சேமிக்கிறார். அப்போ அந்த ரெயின்கோட்டோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்க 100% இருக்கும். அது வந்து 100% இருக்கும். இவ்வளோ தான் முடிஞ்சு. இது வந்து ஒரு பாக்ஸ் மெத்தடு அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இந்த 20 கொண்டு இதை அடிச்சிட்டோம்னா இந்த பெர்சன்டேஜுக்கெல்லாம் ஒன்றும் வேலையே கிடையாது. 20 கொண்டு அடித்தோம்னா இது 5. இந்த 5 கொண்டு இதை பெருக்க வேண்டியது. பெருக்குனாக்க எவ்வளவு? 125. 125 ரூபா அந்த ரெயின்கோட்டோட விலை.
இதுதான் விடை. இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக அது வந்து பாக்ஸ் மெத்தடில் போட்டு விடையை கொண்டு வந்துடலாம். இந்த ஏ விடை கரெக்டு. மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு 11 to 15 முடிய ஒரு 5 கேள்விகளை வந்து ரொம்ப அழகாக, ஈஸியாக, எளிமையாக மாணவ கண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி கணக்குகளை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் வந்து ஒரு 15 போச்சுனாக்கா இன்னும் 12 கணக்கு இருக்குது. இந்த 12 கணக்கை 2 வீடியோவில் போட்டு விட்டுறேன். நாளைக்கு வீடியோவிலையும் நாளை கழிச்சு வீடியோவிலையும் போட்டு விட்டுறேன். மாணவ கண்மணிகளுக்கு இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாரித்து கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கேளுங்க. இந்த வருஷம் 2024 குரூப் 4 எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த தேர்வு சரியாக எழுதலை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அடுத்தடுத்து குரூப் 2 எக்ஸாமினேஷன் வருது. அதுக்கு பிறகு 2025 கட்டாயமாக குரூப் 4 எக்ஸாமினேஷன் நிறைய வேக்கன்சியோட கால்ஃபர் பண்ணுவாங்க. இது உறுதி. அதனால் ஒரு வருட காலம் புதிதாக படிக்கிறவங்க, கொஞ்சம் அறகுறையாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு வருஷம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா, அடுத்த வருஷம் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நிச்சயமாக 2025 ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷன் நடக்க இருக்குது. அதுக்கு இப்போ இருந்தே வந்து நீங்கள் அருணக்கடமையை வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு வருஷ காலம் இருக்கிறதுனால ஒரு வருஷ காலம் நல்லா தயாரித்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஆண்டு நீங்கள் நிச்சயமாக அரசு அலுவலராக ஆயிடலாம். எந்த ஒரு லட்சியத்துக்குமே வந்து விடாமுயற்சிக்குமே வந்து பலன் இருக்குது மாணவ கண்மணிகளே. அதனால் நீங்கள் நல்லா உங்கள் எஃபர்ட் போடுங்க, நல்லா படிங்க. அரசு வேலையை வாங்கிட்டு நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு படிங்க மாணவ கண்மணிகளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாணாக்கர்களுக்கு நல்லாசிகள் வழங்கி கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.